உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி அண்ணா, மலிஷ்கா உன்னை கீழே கூப்பிடுறா. ஐ டோன்ட் நோ. பட் என்ன சோனியா, மலிஷ்கா ஏன் என்ன கூப்பிடுறான்னு தெரியும், நல்லாவே தெரியும். சோனியா இங்க பாரு, நான் இப்ப எந்த டிராமாவும் பாக்குற மூட்ல இல்ல. சோ என்னன்னா, கீழே போய் நான் வரலன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். நான் மேல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா, ஆனா அவனை எங்கேயும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப அவ கண்ணு முன்னாடி தான் நீங்க மேல ஏறி வந்தீங்க, எதுவும் சொல்லாம. சோ உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. டிவோர்ஸ் பேப்பரை பார்த்து அங்க ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் பேசாம கிளம்பி வந்துட்டீங்க. அண்ட் யூ நோ வாட், உங்களால மலிஷ்கா இப்போ அப்செட் ஆயிருக்கா. இல்ல, அவளுக்கு என்னதான் வேணும்? நான் என்ன செய்யணும்? எப்படி ரியாக்ட் பண்ணும் சொல்லு? மலிஷ்காவுக்கு எல்லாருக்கும் முன்னாடி டிராமா பண்ண, அப்படித்தானே? சரி, ஓகே, நானும் உங்க கூடவே வரேன். நானும் டிராமாவை பார்க்கறேன். அண்ணா, ரிஷி, உனக்கு என்னாச்சு? டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு ஏன் எதுவும் பேசாம போயிட்ட? நீ லக்ஷ்மி கிட்ட என்ன சொன்ன? டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ற அளவுக்கு அவகிட்ட நீ அப்படி என்ன சொன்ன? சைன் பண்ணது லக்ஷ்மி தானா? எக்ஸ்கியூஸ் மீ, இவன் ஏன் என்கிட்ட இப்படி பேசுறான்? எங்கள்கிட்ட ஏன் கேக்குற? ரிஷி ப்ரோ தானே உங்ககிட்ட கேக்குறாரு, அவருக்கு பதில் சொல்லு. ஆயுஷ், இப்போ உனக்கு என்னாச்சு ரிஷி? ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? லக்ஷ்மி சைன் பண்ணா அதுக்கு ஏன் மேல அப்செட் ஆகுற? நான் அப்செட் ஆகுறேன். என்ன நீ போய் சொல்ற? என்ன நீ அப்படி பண்ணுவ? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை ஏற்படுத்த நீ எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கான வேலையை நீ பண்ணிருக்கியா இல்லையா? ரிஷி, மலிஷ்கா கிட்ட இப்படிதான் பேசுவியா? இவளோட அன்பை நீ பலவீனமா பார்க்காத. இவ கெட்டவே இல்ல, இவ உன்னை லவ் பண்றா. அதனால நீ இப்படி பேசக்கூடாது. சாரி ஆண்டி, ஆனா இங்க உங்க பொண்ணு தான் என்ன கூப்பிட்டு இருக்கா. மலிஷ்கா கூப்பிட்டு இருக்கா. நான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல லக்ஷ்மியோட சைனை பார்த்ததும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா இவதான் என்ன கூப்பிட்டா. சோனியா அவனை போய் எனக்கு கீழே வர சொன்னால, அதனாலதான் கீழே வந்தேன். ஒருவேளை உங்க எல்லாருக்கும் முன்னாடி இவளுக்கு டிராமா பண்ணணும்னா அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் பேசிதான் ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. ஏன் இப்படி பிஹேவ் பண்ற ரிஷி? வாட்ஸ் ராங் வித் யூ? நீ அப்செட் ஆகுற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்னு என்கிட்ட சொல்லு. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு நல்லா தெரியும் மலிஷ்கா. சரி, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, அதை நீயே சொல்லிடு. சொல்லட்டுமா? எல்லாருக்கும் முன்னாடி சொல்லட்டுமா? எனக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ போய் பேசியிருக்க மலிஷ்கா. எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனையை கொண்டு வரணும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. அண்ட் இந்த பேப்பர்ஸ்ல லக்ஷ்மி சைன் பண்ணல, நீ தான் பண்ணிருக்க. வாட்? நானா? என்ன பத்தி நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? நான் சொல்றது தப்பா இருக்கலாம், ஆனா உன்னோட நடவடிக்கை இருக்குல்ல, உன்னை பத்தி இந்த மாதிரில யோசிக்கிறதுக்கு என்ன வற்புறுத்துது. அம்மா, அன்னைக்கு நீ என்ன பண்ண? நம்ம ஜுவல்லரி ஸ்டோருக்கு போயிருந்தோம்ல, உனக்கு எந்த நெக்லஸ் பிடிச்சிருந்ததோ அதை லக்ஷ்மியோட பேக்ல ஒளிச்சு வச்சிருக்க. ஏன் என்ன அவளை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்ச? அவளோட வேலை போகணும். எதுக்காக நீ அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிற? அவ உனக்கு அப்படி என்ன பண்ணா? அவ என்ன தப்பு பண்ணா ரிஷி? இவ அங்க போலீஸ கூப்பிட்டா லக்ஷ்மியை ஜெயிலுக்கு அனுப்ப முயற்சி பண்ணா. நீ அவளை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிற, அதனாலதான் அவ அப்படி பண்றா. சரி, அங்க அவ அப்படி பண்ணிட்டானா பண்ணிட்டா, அது என்ன பெரிய தப்பாயிடுச்சு? இதுல நான் என்ன தப்பு பண்ண? நான் உன்னை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கலையே. சொல்ல போனா அன்னைக்கு ஷாப்ல இவளுக்கு நான் சப்போர்ட்டா நின்னேன். இன்ஃபேக்ட் ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டு போறதா நான் தான் சொன்ன. அவளை கூட்டும் போனேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ப்ராமிஸும் பண்ணேன். கேளுங்க. ப்ராமிஸ் பண்ணல, என்ன கல்யாணம் பண்ணு. அப்பா அவளை டிவோர்ஸ் பண்ணி தொலைய அவ சைன் பண்ண உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த சைனை லக்ஷ்மி பண்ணல, அதனால தான் நான் அப்செட் ஆகிறேன். ஸ்டாப் இட். இந்த சைனை லக்ஷ்மி போட்டாளா இல்லையாங்கறத நாம முடிவு பண்ண தேவையில்லை. அத கோர்ட்டே பார்த்துக்கும். சைன் போட்டா மட்டும் டிவோர்ஸ் கிடைச்சிடாது. உன்னையும் லக்ஷ்மியையும் ஃபேமிலி கோர்ட்ல கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நீ அங்க போவல்ல, லக்ஷ்மி உன்னை டிவோர்ஸ் பண்ண தயாரா இருக்காங்கறத அங்க போய் நேர்ல பாத்துக்க. அது வரைக்கும் யார் சைன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்காத. நீ உன் வேலையை பாக்குறது மட்டும்தான் இப்ப முக்கியமான விஷயம். நீ முதல்ல இந்த பேப்பர்ல சைன் போடு. அந்த சைன் போட்டது யாருன்னு கூடி சீக்கிரம் தெரிய வந்துடும். யூ சைன் தி பேப்பர்ஸ். ரிஷி, நீ சைன் போடாத. ஏன் கூடாது? ஏன்னா இந்த பேப்பர்ல லக்ஷ்மி சைன் போடலன்னு ரிஷி முழுமையா நம்புறான். கோர்ட்ல தெரியிட்டா அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த பேப்பர்ல ரிஷி சைன் பண்ணா அப்புறம் லக்ஷ்மி ரொம்ப வருத்தப்படுவா. அவன் மனசொடைஞ்சு போயிடுவா. எனக்கு எப்பவும் ஒரு விஷயம் புரியலங்க. ரிஷியும் லக்ஷ்மியும் இந்த வீட்ல கணவன் மனைவியா ஒன்னா வாழ விரும்பல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் டிராமா பண்றீங்க? அவ வாழணும்னு ஆசைப்பட்டானா? அதுக்கு அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கணவன் மனைவி தான். அவங்க ரெண்டு பேரும் வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா லக்ஷ்மி இவன் கூட வாழ விரும்பலையே. உங்களுக்கு தெரியலையா? இந்த டிவோர்ஸ் பேப்பரை பாருங்களேன். லக்ஷ்மி இதுல சைன் போட்டு கொடுத்திருக்கா. நான் ஒன்னும் இதுல சைன் போடல. அப்புறம் நான் உன்கிட்ட போய் பேசவும் இல்ல ரிஷி. லக்ஷ்மி தான் இதுல சைன் போட்டிருக்கா. அதோட மியூச்சுவல் டிவோர்ஸ் சீக்கிரமா வேணும்னு அவளே சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நாளைக்கே வேணும்னு அவ சொன்னா. பேசாம இந்த லக்ஷ்மி என்கிட்டயே கேட்டுருங்க. கரெக்ட். நான் இப்பவே கால் பண்றேன்.
அவங்க சைன் பண்ணாங்களா இல்லையா நானே கேட்டுட்டேனே. இதோ இப்பவே கால் பண்றேன். ஆயுஷ் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. யாரும் அவளுக்கு கால் பண்ண. நானே லக்ஷ்மி கிட்ட போறேன், அவளை பார்க்கறேன். அப்ப எல்லா உண்மையும் தெரிய வரும். ரிஷி ப்ரோ நானும் வரேன். ஆயுஷ் அட சும்மா இருங்கம்மா. ஐயோ, யார் அந்த மைண்ட்லெஸ்? கதவை எப்படி உடைக்கிறது? லக்ஷ்மி, மலிஷ்கா என்கிட்ட சில பேப்பர்ஸ காட்டினா. லக்ஷ்மி, உனக்கு இந்த டிவோர்ஸ் எவ்வளவு சீக்கிரமா வேணும்னு நீ வாய மூடு. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியணும். நீ ஏதாவது பேப்பர்ல சைன் பண்ணியா? லக்ஷ்மி, ரிஷி என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கான்? இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நான் தான் சைன் போட்டதா அவன் தப்பா நினைச்சிட்டு எனக்கு கத்துறான். நீ தான் இதுல சைன் போட்டேன்னு ப்ளீஸ் அவன் கிட்ட தெளிவா சொல்லிடு. அவன் கிட்ட சொல்லிடு. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். ஆமா, நான் தான் சைன் பண்ணேன். கேட்டுட்டல லக்ஷ்மி, இன்னொரு தடவை கத்தி சொல்லு, அப்பதான் அவனுக்கு நல்லா கேட்கும். இப்ப கேட்டுட்டல, இவளுக்கு தான் உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ் கூட இவளுக்கு அலுமினியம் வேணும், பெரிய தொகை. சரியா? எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல? நான் சொன்னது கரெக்ட் தானே? இவளுக்கு உன்கிட்ட இருந்து நிஜமாவே டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ் வேணுமா? உனக்கு டிவோர்ஸ் வேணும்ல? I'll give it to you. நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன். மலிஷ்கா, பெண்ண கூட. உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும்? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆசை இல்லை. மலிஷ்கா, ஜஸ்ட் ஃபைல் தி மியூச்சுவல் கேஸ். இப்ப நானும் இந்த உறவை முறிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா. முதல் முறையா இந்த மாதிரி நீங்க பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணி. இட்ஸ் நாட் ஃபேர். ரிஷி ப்ரோ உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு தெரியுமா? இவர் உங்களுக்காக. ஆயுஷ், போது விடு. எதுவும் மாற போறதில்ல. இவளுக்கு டிவோர்ஸ் வேணும், அதை நான் கொடுக்க போறேன். பணமும் வேணும்ல? நீ எவ்வளவு ஆசைப்படுறியோ அதை விட அதிகமாவே கொடுக்குற. குட் டெசிஷன் லக்ஷ்மி, வெரி குட் டெசிஷன். நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் ரொம்ப கெட்டவனா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.